ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே கண்கலங்க வச்சிருக்கு இந்த சம்பவம். என்னன்னு பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமிய கிட்னாப் பண்ணி பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்காங்க. இந்த இஷ்யூ எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்கும் போது ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலையும் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவமும் ஆத்திரமும் அதிகமா வருங்க. அதெல்லாம் தாண்டி எனக்கு இதுல இருந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா ஆட்சி மாறும், மாற்று அரசியல் வரும், சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சிட்டு இருக்கீங்க. மாற வேண்டியது மக்களாகிய நீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சட்டங்கள் ரொம்பவே கடுமையானதெல்லாம் இருக்குங்க இன்னுமே. ஆனா அது செயல்படுறதுக்கு தான் ரொம்ப நேரம் அதிகமாகும். இந்த வீடியோ பேரண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அவங்க குழந்தை எங்கெங்க போறாங்க, எங்க விளையாடுறாங்க, யார் கூட நின்று பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு கண்காணிங்க. பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தாங்க மாறணும். மாற்று அரசியல் வந்தாலும் இல்ல சட்டங்கள் கடுமை ஆகினாலும் எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா கொஞ்சமாச்சு உங்க குழந்தைங்களை நீங்க சேஃபா பாத்துக்கோங்க வீட்டுல. கவர்மெண்ட் இன்னுமே இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கடுமையாக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரே விஷயத்த மட்டும் பண்ணுங்க. எந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்படுதோ அந்த இடத்துலயே அவங்கள சுட்டு கொலை பண்ற மாதிரி, அதாவது ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குற மாதிரி சட்டங்களை ரொம்ப கடுமையாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.